ரிஷப ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்குது? ஒரே வார்த்தையில் சொன்னால் இருக்கிறத முதல்ல காப்பாற்றணும். பறக்கக்கூடாது. ஏதோ ரொம்ப திட்டம் போட்டுட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும், என்னால் முடியும் அப்படின்னு செய்து காட்டு வீராவேசத்தோடு யாரையும் அணுகக்கூடாது. கொஞ்சம் பணிஞ்சு போகணும், இருக்கிறத காப்பாற்றணும். குறிப்பாக சொல்லணும்னா வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப வேலை செய்கிற இடங்களில் என்ன தொந்தரவு நடந்தாலும் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு போக வேண்டிய இந்த 138 நாட்கள் புரிஞ்சுக்கணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். பணப்பற்றாக்குறை வரும், இல்லை ஆர்டர் ரிட்டர்ன் ஆகும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிக்கல் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சட்ட சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பக்காவாக வச்சுக்கணும். ஒரு லைசன்ஸ் இல்லாமல், இல்லை லைசன்ஸ் லேப்ஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. இப்படி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்திலும் மிக கவனமாக இருக்கணும். சில ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளாக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உடல்நல பிணிப்பீடைகள் வரலாம். பர்டிகுலராக சொல்ல போகணும்னா வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், நான் லேட்டாக சாப்பிட்டேன் சார், எனக்கு வயிற்றால போயிடுச்சு, இல்லாட்ட ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, இப்படிப்பட்ட தகவல் இருக்குது. இல்லை இளம் பிள்ளைகள், அதாவது இன்னும் சொல்ல போகணுன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைகள் வீட்டில் வளர்க்காங்க பாருங்கள், அதில் அம்மா ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அந்த குழந்தை ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த குழந்தையின் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கணும், பக்காவாக பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் சொல்கிறத வச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் கவனித்து கொண்டால் போதும். தொழில் முடக்கம் என்பது வராமல் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் பேசுறதுனால தான் தொழில் முடக்கமே வரும். ஏதாவது சின்ன தகராறு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதை உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். அந்த இடத்துல டென்ஷன், எமோஷனல், கோபத்தை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தொழிலுக்கு நட்டங்கள் வரும், இல்லை தொழில் நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தப்பிச்சுக்குவாங்க. ரிஷபராசிக்காரங்க கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். ரொம்ப ரொம்ப